நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ ரெக்கமெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்டேட் பேங்க்ல இருந்து அபிஷியல் வந்து 5180 காலி பணியிடங்கள் ஸ்டேட் வரைக்கும் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 26/8/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இன்னிலிருந்து இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் நவீன் 812244 இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். இப்பவே நீங்க பிசினஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இந்த டிஎன்இபி, டிஎன்எஸ்டிசி, இந்த எஸ்பி பேங்க்கு தேவையான மெட்டீரியல் இருக்கட்டும், அதையும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். கீழே வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல, ஜஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பண்ண இந்த வீடியோ வந்து ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு சஜஷன் வரும். அப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டேட் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் உடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் 6/8/2025 இன்னையில இருந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். 26/8/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வரையாக இருக்குது. இப்போ காந்தி நகர் அப்படின்ற அந்த ஸ்டேட் குஜராத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 220 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு வந்து 310 கொடுத்திருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்து 270 சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் சண்டிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100, 220 வந்து சொல்லியிருக்காங்க. ஒரிசா ஸ்டேட்டுக்கு வந்து 190 காலி பணியிடங்களும், ஹரியானா ஸ்டேட்டுக்கு வந்து 138 காலி பணியிடங்களும், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 காலி பணியிடங்களும், இமாச்சல பிரதேசுக்கு வந்து 68 காலி பணியிடங்களும், லடாக் ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 காலி பணியிடங்களும், பஞ்சாப்க்கு வந்து 178 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த சவுத் சைட் நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை சர்க்கிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 380 காலி பணியில கொடுத்திருக்காங்க. இதுல எஸ்சி கேஸ்டுக்கு மட்டும் 72, எஸ்டி கேஸ்டுக்கு வந்து 3, ஓபிசி கேஸ்டுக்கு 102, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 38, ஜெனரல் கேட்டகரிக்கு 165 சொல்லிருக்காங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக 16 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயே வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 38, 17 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு மட்டும் வந்து தனியா அந்த உடல் ஊனமுற்ற பேக்லாக் வேகன்சிஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தனியா கொடுத்திருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. இதை தவிர்த்து தெலுங்கானாக்கு 250, ராஜஸ்தானுக்கு 260, வெஸ்ட் பெங்காலுக்கு 270, ஏஎன் ஐஸ்லாண்டுக்கு வந்து 30, சிக்கிம்க்கு 20, உத்தரப்பிரதேசுக்கு 514, மகாராஷ்டிராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 476, கோவாக்கு வந்து 14, டெல்லிக்கு 169, உத்தரகாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 127, அருணாச்சல பிரதேசுக்கு வந்து 20, அஸ்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 145, மணிப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 16, மேகாலயாவுக்கு வந்து 32, மிசோரம்க்கு வந்து 13, நாகாலாந்துக்கு வந்து 22, திரிபுராவுக்கு வந்து 22, பீகார் ஸ்டேட்டுக்கு வந்து 220, ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுக்கு 130, கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 247, அதே மாதிரி லக்ஷ்மீபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. சோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 5180 காலி பணியிடங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா நமது தமிழ்நாட்டுக்கு வந்து 380 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கீங்க, உடல் ஊனமுற்றவர் இருக்கீங்க அப்படின்னா 4.5% வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும் வந்து 10% வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸுக்கும் வந்து இருக்குது. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஓபிசி சர்டிபிகேட், நான் கிரிமி லேயர் போஸ்டிங்க்கு தேவையான அந்த சர்டிபிகேட் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பர்சனுடைய சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அதையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சோ அதோட டீடைல்ஸ் இங்க எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ், டிவர்ஸ்டு உமன் ஜட்ஜுக்கு செப்பரேட்டரா தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ட்ரெயின் அப்ரண்டிஸ்ஷிப் SBIக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு 1 இயருக்கு, OBCக்கு 4 வருஷம், SC STக்கு வந்து 6 வருஷம், உடல் ஊனமுற்றலே ஜெனரல் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 11 வருஷம், உடல் ஊனமுற்றலே வந்து OBCக்கு வந்து 14, உடல் ஊனமுற்றலே வந்து SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 16ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேட் வழியா பிரிச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன போஸ்டிங் கிளர்க்கிகள் கேட்டகரி போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா OBC கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து 3 years, SC STக்கு வந்து 5 years, உடல் ஊனமுற்ற ஜெனரல் கேட்டகரி எக்கனாமி 10 வருஷம், உடல் ஊனமுற்ற OBCக்கு வந்து 13 வருஷம், உடல் ஊனமுற்ற SC STக்கு வந்து 15 வருஷம், எக்ஸர்விஸ்மென்ட் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மென்ட்க்கு 3 years 8 years சொல்லி தனித்தனியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுல இருந்து அப் டு 28 வயசு இருக்கவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியும், யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேட்டகரின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஒன் பை இருக்குது. அதை நீங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து phase 1 அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், இதுக்கு 100 கொஸ்டினுக்கு 100 மார்க் 1 ஹவருக்கு வைக்க போறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து 30 minutes 30 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு வந்து 35 கொஸ்டின் 35 மார்க்ஸ், ரீசனிங் எபிலிட்டிக்கு வந்து 35 கொஸ்டினுக்கு 35 மார்க்ஸ், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா phase 2 மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஜெனரல் அவேர்னஸ், பினான்சியல் அவேர்னஸ்க்கு வந்து 50 கொஸ்டினுக்கு 50 மார்க், ஜெனரல் இங்கிலீஷ்க்கு 40 கொஸ்டினுக்கு 40 மார்க், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து 50 கொஸ்டினுக்கு 50 மார்க், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு வந்து 50 கொஸ்டினுக்கு 50 மார்க், ஒட்டுமொத்தமாக 200க்கு வந்து 190 கொஸ்டின் வந்து வைக்க போறாங்க. 2 hours 40 minutes வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சோ இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ், அதாவது இப்ப நம்ம லோக்கல் லாங்குவேஜ்னா SBI, இப்ப நம்ம தமிழ்நாடுனால வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் மூலியமா அதுல வந்து அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், நான் வெர்பல், வெர்பல் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா வந்து 20 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஹைலைட் பண்ண போறேன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், சோ 3 லாங்குவேஜ்லயுமே வந்து இருக்குது. நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சோ தமிழ் சூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ பேங்கிங் செக்டர்ல இருந்து தமிழ் நம்மளுக்கு ஒரு மொழியை வந்து கொடுத்து உங்களுக்காக பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த போஸ்டிங் வந்து மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24,050 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 1,340 ரூபாய் வந்து கிரேட் 2, 3க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 28,700 ரூபாய், அடுத்து 3 years ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,650 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து 4க்கு வந்து பாத்தீங்கன்னா 33,020 ரூபாய் சம்பளத்துல இருந்து 2,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 41,000 ரூபாய் போகும், 57,000 ரூபாய் போகும், 61,000 ரூபாய் போகும், அப் டு வந்து பாத்தீங்கன்னா 64,480 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டார்டிங் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 26,730 ரூபாய் வந்து இருக்கும். அதுல வந்து இன்கிரிமெண்ட் பிளஸ் இன்கிரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,050 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சென்டிவ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 46,000 இருக்கும் வித் இன்சென்டிவோட வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா SC ST உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. இதுலயே வந்து ஜெனரல் OBC எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 750 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன் அப்படின்னு 2 பேமெண்ட் மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா https://cgrs.ibs.in இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப், இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இப்ப நான் ஹைலைட் பண்ண போறேன். சோ இதான் வந்து ஹேண்ட் ரிட்டன் வந்து டிக்ளரேஷன். இதை எழுதி இதை போட்டோ எடுத்து இவ்வளவு MP இருக்கணும், இவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, அதுக்கப்புறம் கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். சோ இந்த லொகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
நீங்க மெயின் எக்ஸாம் பிலிமினரி எக்ஸாம் சென்டரா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியலும் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த மெட்டீரியல் கீழே ஆட் கார்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். இப்பவே நீங்க படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 26/8க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 5180 காலி பணியிடங்கள். எஸ்பிஐ பேங்க்ல இருந்து மாத சம்பளம் 46,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, பெஸ்டான வேலை வாய்ப்பு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. சோ பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே, மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன். இதுல இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு அந்த சஜஷன்ல காமிக்கும். ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணி இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, ஆப்டிடியூடுக்கு தனியாவே வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you once, thank you so much, all the best for your career.